Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A water falls at regular interval from a tap 5 meter above the ground. The third drop is leaving the tap the instant the first drop touches the ground. How long above the ground? Okay. நல்லா பாரு, மேலே ஒரு டேப் இருக்குது. அகைன் இது நீட் கொஸ்டின், அண்ட் லெக்சர்லேயும் நான் நிறைய டைம் நடத்தியிருக்க ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு டேப் இருக்குது, இந்த டேப்லேருந்து தண்ணி சொட்ட போகுது. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ட்ராப் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது சார். ஏதோ ஒரு செகண்டுக்கு அப்புறம் இந்த தண்ணி ட்ராப் கீழே வந்திருக்குமா, வந்திருக்காதா? அந்த நேரத்தில் இங்கே இன்னொரு ட்ராப் ஃபார்ம் ஆகிருக்கும். தண்ணி ட்ராப் கீழே வருது, இந்த ட்ராப் இப்போ மேலே இன்னொரு ட்ராப் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த தண்ணி அப்படியே நிற்குமா சார்? ஃபார்ம் ஆகட்டும் சார், நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி இல்லைல்ல. அப்போது மேலே ஒரு தண்ணி ட்ராப் ஃபார்ம் ஆகிறப்ப இவன் இங்கே வந்திருப்பான். இப்போ இன்னொரு டைம் என்ன ஆகுது சார்? இன்னொரு ட்ராப் ஃபார்ம் ஆகுது. இன்னொரு ட்ராப் ஃபார்ம் ஆகுறப்ப இந்த ட்ராப் இங்கே வந்துடுவான், இந்த ட்ராப் கீழே வந்துடுவான். இப்போ இதுதான் சார் கொஸ்டின். இந்த ட்ராப் போய் கீழே என்ன பண்ணுது? கிரவுண்டை டச் பண்ணுது. இந்த ட்ராப் கிரவுண்டை டச் பண்ணுறப்போ நல்லா பாரு, the third drop is leaving the tap at the instant first drop. ஸோ இதான் மொதல் ட்ராப். இந்த மொதல் ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுறப்ப இந்த மூணாவது ட்ராப் என்ன சார் பண்ணுது? இந்த மூணாவது ட்ராப் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இடத்துல லீவ் பண்ண போகுது. அப்போ இந்த ரெண்டாவது ட்ராப் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது கிரவுண்ட்லேருந்து, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாங் மெத்தடெல்லாம் இருக்குது, உனக்கு நான் இதை ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். உங்களுக்கு லாங் மெத்தட் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நல்லா பாரு, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் தான் இந்த ட்ராப்ஸ் எல்லாம் லீவ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னா சம் டி டைமில் இந்த ட்ராப் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸாக இருந்தால் இந்த ட்ராப் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3x. கரெக்டாக இல்லையா? ஏன்? ஏன்னா மொதல் செகண்டில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், ரெண்டாவது செகண்டில் 3x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ட்ராப்போட பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சுப்பார். முதல் செகண்டில் இந்த ட்ராப் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான், ரெண்டாவது டிஸ்டன்ஸில் 3x ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போ இந்த ட்ராப் மொதல் ட்ராப் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கான்? 4x டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கான். 4x டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 5 மீட்டர் இருக்குது. ஏன்னா டேப்லேருந்து கீழே இருக்க டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். 5 மீட்டரா? நான் என்ன யோசிக்கிறேன், 5 மீட்டர்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசியேன். என்னோடய ஹைட் ஒரு 1.5 மீட்டர்னு வச்சுக்கலாம், 1.7. ஓகே, 1.7 1.7 3.4. டேப் அவ்வளோ ஹைட்லேயே சார் வச்சுருக்காங்க, அங்கேருந்து கீழே விழுகுதா? சரி விடு, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா 5 மீட்டர் யோசிச்சுப்பாரு. இது டிவியை நம்ம அளந்து பார்ப்போம். இது ஒரு 30 சென்டிமீட்டர், இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, 5. குத்து மதிப்பா 1.5 மீட்டர் தான் சார் டிவி. இந்த டிவியோட லென்த் எவ்வளோ? குத்து மதிப்பா 1.5 மீட்டர். சரி, கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த 1.5 மீட்டர் மாதிரி பார்த்தோன்னா 3 டிவி வைங்க. டிவி இப்படி திருப்பி இப்படி வைங்க, சரியா? 3 டிவி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் என்ன இருக்குது? டேப் இருக்குது, அங்கேருந்து தண்ணி சொட்டுது. சரி, கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். அப்போ இதுலேருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 5/4, which is nothing but 1.25 மீட்டர். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த ட்ராப்பு எர்த்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? எவ்வளோ ஹைட் சார்? 3x ஹைட்டில் இருக்குது. அப்போ 3xோட வேல்யூ கண்டுபிடிச்சிரு. 3 × 1.25, 3.75 மீட்டர். அகெயின் பாரு, இந்த 2 ஆப்ஷன் வராது. ஏன் வராது? கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணு. மொதல் செகண்டில் கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க, ரெண்டாவது செகண்டில் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ மொத்தம் ஹைட்டே 5 மீட்டர். அப்போ நீ மொதல் செகண்டில் கம்மியான டிஸ்டன்ஸ் தானே ட்ராவல் பண்ணியிருப்ப. இவங்க என்ன சொல்கிறாங்க? 1.25 மீட்டர் தான் சார் கிரவுண்ட்லேருந்து இருக்கீங்க. அதாவது அந்த 5 மீட்டரில் இந்த ட்ராப் எங்கே இருக்குது? 1.25 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட். அப்படின்னா என்ன? நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டான், விச் இஸ் நாட் பாசிபிள். இந்த ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்? 2.50. அதாவது கரெக்டாக 5 மீட்டருக்கு நடுவில் வந்துட்டீங்க சார். அப்போ மொதல் செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் ரெண்டாவது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறான், விச் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, உங்களுக்கு இதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், இதுதான் ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணுற கொஸ்டின். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதில் நம்ம உட்காந்து டைம் t is equal to 1ல் அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன, டைம் t is equal to 2ல் அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா?
இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.